தாழ்த்தி தங்களை வெறுமையாக்கி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தயவு பண்ணுகிற தகப்பன். சோதரர், இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்மை தாழ்த்தி நம்மை வெறுமையாக்கி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம் என்றால், நான் நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் செய்ய நாம் ஆராதிக்கிற தகப்பன் போதுமானது. ஆபத்து காலம் வந்தாலும், ஆபத்து காலத்தில் உதவி செய்வதற்கு பதிலாக நம்மை எதிர்த்து ஒரு கூட்டம் வந்தாலும், நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன் என்றார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்து அந்த அதிகாரம் முழுக்க தாவீது தன்னோடு இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாய் கல்களை எடுத்து நிற்கும் பொழுது அவர் செய்த ஒரு காரியம். அந்த 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 480 பேரும் அவர்களோடு கூட இருந்தது. தாவீதோடு இந்த 600 பேரும் அவர்கள் ஏதோ ஒரு நல்லவர்கள்லாம் கிடையாது. அவங்க ஒன்றுக்கும் உதவாதவர்கள். அவர்கள் தேவையில்லைன்னு சொல்லி குடும்பமும் ஊரும் சேர்ந்து விரட்டி குகையில வாழ்ந்துற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை ஒரு மரியாதை உள்ளவனாய் மாற்றியது ஸ்தோத்திரம் தாவீது. ஆனா ஆபத்து நேரிட்டு இருக்கு தாவீதுக்கு. உதவி செய்ய வேண்டியவர்கள் கல்லெடுத்து நிற்கிறார்கள். இப்ப தாவீதோடு தோள் கொடுத்து நிற்க வேண்டியவர்கள், தாவீதே கவலைப்படாத, பயப்படாத, நாங்கள் உன்னோடு வருகிறோம், நாம் அமலேக்கரை முறியடிப்போம், நம்முடைய மனைவிகள், நம்முடைய பிள்ளைகள், நமக்கு உண்டான எல்லாவற்றையும் நம்ம திருப்பி கொண்டு வருவோம்னு சொல்ல வேண்டியவர்கள் கல்லெடுத்து நின்றார்கள். ஆபத்து நாளிலும் எனக்கு எதிரிட்டு தான் வந்தார்கள். ஆனா கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்து தெய்வ சமூகத்துல கர்த்தரை நோக்கி ஆவியானவர் ஜீசஸ், எனக்கு துணை நிற்க வேண்டிய எத்தனையோ நபர்கள் எனக்கு துணை நிற்காமல் எனக்கு எதிர்மறையாய் நின்று, எனக்கு எதிராய் நின்று கல்லெடுத்தவர்களாக, உன்னால் தான் எங்கள் வாழ்க்கை நிர்மூலமாகிவிட்டது என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறார்கள்ப்பா. உடைய சமூகத்துல வருகிறோம். நீரே என் கண்மலையும் என் கோட்டையும் என் துருகமும் என் நம்பிக்கையும் ஆனவர். உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஜீசஸ், ஜெபிக்கலாம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம். அன்று தாவீது தேவ சமூகத்திற்கு போய் ஏபோத்தை தரித்து கொண்டு, நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? எனக்கு துணை நிற்க வேண்டிய ஜனம், எனக்கு துணை நிற்க வேண்டிய ஜனம் எனக்கு துணையாய் நிற்கலையப்பா, எனக்கு துணையாய் நிற்கலையப்பா. அவர்களோ எனக்கு விரோதமாய் கல்லெடுத்து நிற்கிறார்கள். கர்த்தாவே, நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று தாவீது தேவ சமூகத்தில் கேட்ட பொழுது கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ ஸ்தோத்திரம் அமர்ந்திருப்பதை விட நீ புறப்படு. ஜீசஸ், நீ புறப்படு. உன்னோடு கூட இருக்கிறவனை கூட்டு போன்னு சொல்ல, நீ போ, நீ ஒருத்தனாவே போ, நீ ஒருத்தனாவே போ. உனக்கு விரோதமா கல் எடுத்தார்கள்ல, அவர்களை கூப்பிடாத, நீ போ, நீ போ, நீ போ. தனிமையின் பாதையானால் நீ போ, ஆபத்து பாதையானால் நீ போ, மூழ்கிறதான ஸ்தோத்திரம் கரையை கடக்கணுமா நீ தனியா போ. தாவீது தேவ சமூகத்தை விட்டு எழும்பி அவன் புறப்பட்டான் தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அடுத்த பக்கத்துல பார்த்தோம்னாக்க அவனோடு இருந்த எல்லோரும் சிலர் அந்த அந்த ஆற்றங்கரைக்கு இக்கரையில் இருந்துட்டு மீதி அனைவரும் தாவீதோடு போனார்கள். எதிராய் வருகிறவர்கள் என் பச்சமாய் மாற வேண்டும் என்றால் நான் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர்? அந்த ஒரே ஒரு வார்த்தை தான், நான் என்ன செய்யணும்பா? துணையாய் நிற்க வேண்டியவன் கல்லெடுத்து நிற்கிறான், நான் என்ன சொல்லணும்னு சொல்லி, நான் என்ன செய்யணும்னு சொல்லி தேவ சமூகத்துல ஒரு மணி நேரமாவது இருக்கும்னு நினைக்கிறேன். தாவீது அமர்ந்து கர்த்தர் பதில் கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு எதிராய் சிலர் வந்திருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்பத்துல ஸ்தோத்திரம் எதிராய் வந்திருக்கலாம். தேவ சமூகத்தை நோக்கி கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்பா? நான் என்ன செய்யட்டும்? உம்மை நோக்கி பார்க்கிறேன், நான் என்ன செய்யட்டும்? நான் என்ன செய்யட்டும்? நான் என்ன செய்யட்டும்? சங்கீதக்காரன் மோசே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்,
சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தில், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அதற்கு முன்னாடி 12, 13, 14 வசனங்கள் சொல்லுகிறது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர்? உமது அடியருக்கு பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபையால் திருப்தியாக்கும். மோசே கேட்கிற ஒரு விண்ணப்பத்தின் வார்த்தைகள் என்னன்னா, நாங்கள் எதுவரைக்கும் துன்பத்தை பார்ப்போம், நாங்கள் எதுவரைக்கும் எங்கள் நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கும். திரும்பி வாரும் கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாய் இருப்பேன்? திரும்பி வாரும், திரும்பி வாரும். நான் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா எனக்கு மகிழ்ச்சியை தாங்கப்பா. நாங்கள் வாழ்நாள் முழுவதும் களி கூர்ந்து மகிழும்படி உமது கிருபையால் எங்களை திருப்தி ஆக்குங்கப்பா. கேளுங்க தேவ சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே உமது கிருபையால் திருப்தி ஆக்குங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், துன்பப்பட்ட நாட்கள் அநேகம்பா. எங்களுடையதான ரட்சிப்பின் பாதையில் நாங்கள் துன்பப்பட்ட நாட்கள் அதிகம். இன்றைக்கு அமர்ந்திருக்கிற நாம் எல்லோரும் என்றைக்கு கர்த்தருக்காக ஸ்தோத்திரம் நிற்க ஆரம்பிச்சோமோ, என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தோமோ, நம்மக்கிட்ட அநேக பலவீனங்கள் இருக்கலாம், நம்மக்கிட்ட அநேக குறைகள் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சில காரியத்தில் நம்ம கர்த்தருக்கு உண்மையாக இருந்திருப்போம். நிச்சயமாக நம்ம உண்மையாக இருந்திருப்போம். அந்த உண்மைக்கு ஸ்தோத்திரம் உலகம் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ஆபத்து. அவர்கள் கொடுத்தது எதிரான காரியங்கள். நான் இழந்து போனது அநேகம், நான் துன்பப்படுத்தப்பட்டது அநேகம். தேவ சமூகத்தை நான் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு, நான் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு, நான் உம்மை விட்டு பிரிந்து போய் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு, நான் உமக்குள் இருந்து துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு, அப்பா ஸ்தோத்திரம் ஆபத்து காலத்தை கண்ட வருஷங்களுக்கு, ஆண்டவரே சமாதானத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக தேவனே எங்க வாழ்க்கையில ஒரு நன்மையை காண்பித்தருள்வீராக, எங்க வாழ்க்கையில ஒரு நன்மையை காண்பித்தருள்வீராக. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஸ்தோத்திரம், அவர் எப்படிப்பட்டவர் என்றால் ஸ்தோத்திரம் சீயோனை எழும்ப பண்ணுகிறவரும், அதனுடையதான வீடுகளை கட்டுகிறவரும், அதனுடைய ஜனங்களை மகிழ்ச்சியால் திருப்தியாக்குறவருமாய் இருக்கிறாராம். தேவ சமூகத்தை நோக்கி, ஆவியானவரே எங்களை திரும்ப கட்டுவீராக, எங்களை திரும்ப கட்டுவீராக. சீயோனை திரும்ப கட்டுகிற தகப்பனே, சீயோனை திரும்ப கட்டுகிற தகப்பனே, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய், நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று சொன்னீரே. அப்பா, நாங்கள் இழந்து போன நாட்களுக்கு ஈடாக எங்களை மீண்டும் நன்மையால் கட்டுங்க. நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாக எங்களை கிருபையா கட்டுங்க. ஆண்டவரே மறுபடியும் எங்களை கட்டுவீங்கப்பா. என்னை நான் கட்டப்படும்படி விரும்புகிறேன், என் குடும்பம் கட்டப்படும்படி விரும்புகிறேன், நான் கட்டப்படும்படி விரும்புகிறேன். நான் எவ்வளவோ துன்பத்தை கண்டு வந்திருக்கிறேன், நான் எவ்வளவு உபத்திரவத்தை கண்டு வந்திருக்கிறேன், என் ஊழியத்தின் பாதையில் நான் எவ்வளவோ பார்த்துட்டேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆபத்து வரும் பொழுது எனக்கு துணை நிற்க வேண்டியவர்கள் எனக்கு எதிராய் நின்றிருக்கிறார்கள், அதையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆவியானவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் கட்டப்பட விரும்புகிறோம்ப்பா, நாங்கள் கட்டப்பட விரும்புகிறோம்ப்பா. அலங்கம் கட்டப்படும் பொழுது துணை நிற்க வேண்டியவர்கள் நரி ஏறினால் இடிந்து போகும் என்றார்கள். ஆனால் கர்த்தரோ மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சொன்னீரே. நான் தொடருகிறேன், நான் தொடருகிறேன். எனக்கு எதிராய் வந்தாலும் தொடருகிறேன். எனக்கு கிருபை வேணும்ப்பா, எனக்கு கிருபை வேணும்ப்பா, எனக்கு கிருபை வேணும்ப்பா. தேவ சமூகத்துல கேளுங்க, எதிராய் நின்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்து முடிக்க ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, உன்னால் முடியாது என்று சொன்னார்கள், உன்னால் சாதிக்க முடியாது என்று சொன்னார்கள், உன்னால் செய்து முடிக்க முடியாது என்று சொன்னார்கள். உன்னால் இந்த காரியத்தை திட்டமும் தெளிவுமாய் நிச்சயமாய் முடியாது. நீ ஸ்தோத்திரம் ஞானமற்றவன், நீ ஸ்தோத்திரம் அறிவற்றவன், உனக்கு ஒரு காரியமும் தெரியாதுன்னு சொல்லி எங்களை மட்டம் தட்டி தூக்கி எறிந்தவர்களுக்கு மத்தியில ஆண்டவரே மீண்டும் கட்டுவீராக, மீண்டும் கட்டப்பட உதவி செய்யுங்கப்பா. ஒரு நாள் ஆண்டவரே எருசலேம் திரும்ப கட்டப்படும், அதன் மகிமை திரும்ப வெளிப்படும். யாக்கோபின் மகிமையை கர்த்தர் திருப்பி கொண்டு வந்தது போல இஸ்ரவேலின் மகிமையை அவர் திரும்ப பண்ணுவார் என்பது போல அப்ப எங்கள் மகிமை, எங்கள் குடும்பத்தின் மகிமை, என் தனிநபரின் மகிமை மீண்டும் திரும்பி வர கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீ கட்டப்படுவாய், உன் வாழ்க்கை உன் குடும்பமும் கிறிஸ்துவுக்குள் கட்டப்படும். நீ இனிமே பெயர்ந்து போவது இல்லை, நீ பெயர்ந்து போவது இல்லை. என் வாழ்க்கை இனி பெயர்க்கப்படுவது இல்லை, என் வாழ்க்கை பெயர்க்கப்படுவதில்லை. நான் நாட்டப்பட போகிறவன், நான் பெயர்க்கப்பட்டு போகிறவனோ அல்ல, நான் நாட்டப்படுகிறவன். தேவ சமூகத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கை பல வருடங்கள்
பிடுங்கப்பட்டதாகவே இருந்தது. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் கானான் தேசத்தில் அவனை நாட்டி வைத்தார். என் வாழ்க்கையில் எவ்வளவு பெயர்க்கப்பட்ட காரியம் இருந்தாலும் தேவன் என்னை ஸ்தோத்திரம் நிலைநிறுத்துகிற நாள் வந்து கொண்டிருக்கிறது. என்னை நிலைநிறுத்துகிற காலம் வந்திருக்கிறது. தேவனை நோக்கி ஆவியானவரே உமது முகத்தை நோக்கி பார்க்கிறோம். முற்பிதாக்கள் பார்த்தது போல், எங்கள் பரிசுத்தவான்கள் பார்த்தது போல், எங்களுக்கு முன்பாக இந்த பரிசுத்த ஓட்டத்தை ஓடி முடித்ததான ஒவ்வொருவருக்கும் நீர் செய்த நன்மைகளை நினைக்கிறோம். எங்களுக்கும் அப்படியே செய்வீர் என்று நம்புகிறோம். அதைவிட அதிகமாய் செய்வீர் என்று நம்புகிறோம். மது கரத்தில் வருகிறேன் ஆண்டவரே, மது கரத்தில் வருகிறேன் அப்பா, மது கரத்தில் வருகிறேன். கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். துணையாய் நிற்க வேண்டிய ஜனங்களோ எனக்கு விரோதமாய் கல்லெடுத்து நிற்கிறார்கள். கர்த்தரோ, நான் என்ன செய்ய வேண்டும்? திருப்பிக் கொள்ள உதவி செய்யுங்க. இழந்து போன மகிமை, இழந்து போன கனம், இழந்து போன எல்லாவற்றையும், சகலவற்றையும் சகலவற்றையும் திருப்பிக் கொண்டு ஆண்டவரே சந்தோஷமாய் தொடர்ந்து கர்த்தருக்காய் ஜீவனம் பண்ண கர்த்தர் உதவி செய்யுங்க. இதோ இன்றைக்கு இந்த 17வது நாள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறதான ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கர்த்தாவே, ஒவ்வொருவர் மேலும் கிருபை வெளிப்படட்டும். ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிராய் வந்தவர்கள் எத்தனையோ பேர். நாங்கள் எத்தனையோ விஷய கர்த்தருடைய கிருபையை போக்கடித்திருக்கிறோம். நாங்கள் எத்தனையோ விஷயம் எங்களுடைய சுயத்தை வெளிப்படுத்தி தேவ கிருபையை இழந்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே, இன்றைக்கு உடைய கரத்தில் வருகிறோம். நாங்கள் எங்களை, எங்கள் குடும்பங்களை, எங்கள் சபையை, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்ப எடுத்து கட்டுவீராக, திரும்பவும் எடுத்து கட்டுவீராக, திரும்பவும் எடுத்து கட்டுவீராக. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆமென். யாவர் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 17வது நாள் தொடர் ஜெப நாட்களில் வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் யாவரோடும் கூட இருந்து தொடர்ந்து உங்களை நடத்தட்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கும் இந்த 17வது நாள் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி ஊட்டி பகுதியில் சாந்தூர் என்ற இடத்தில் நமது இந்திய தேவ சபையை சார்ந்த இந்திய தேவ சபையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதான பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் நம் மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவர்களை குறித்து அநேக அறிமுகங்கள் சபைக்கு தேவையில்லை. அநேக முறைகள் நம்முடைய சபைக்கு வந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறாங்க. அது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்ததா இல்லையா? ஆமென். கர்த்தர் நல்லவர். அநேக வார்த்தைகள் ஜப நாட்களில் வந்திருக்கிறாங்க. அதுபோல் இன்றைக்கும் அழைத்திருந்தேன். எதிர்பாராத ஒரு சந்திப்பு, அழைத்திருந்தோம். ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறேன் என்று வந்திருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து அவருடைய மனைவிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், மகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம். தொடர்ந்து இவருடையதான ஊழியத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் சபையை தொடர்ந்து ஜெபித்துக்கோங்க. இப்பொழுதும் சபையின் சார்பாக பாஸ்டர் சாமுவேலையும் அவர்கள் மனைவியையும் அவர்கள் குழந்தையையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ சபைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம் கரங்களை தட்டும் பொழுது பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் முன்பாக வந்து கர்த்தருடைய வார்த்தை நம்ம கொடுப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே பக்கத்தில் உங்களுடைய கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் துதியும் கனமும் மகிமையும் நான் செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, சபை போதகருக்கும் அவருடைய மனைவிக்கும் குடும்பங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்துதலையும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கூடி வந்த யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தலை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த 17வது நாளில் தேவன் நம்மோடு பேசுவாராக. இந்த 21 நாள் ஜெபம் என்பது
நம்மை உருவாக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 21 நாள் ஜெபமோ இல்லை 40 நாள் ஜெபமோ அநேக இடங்களில் இந்த நாட்களில் நடக்கிறது மிகவும் குறைவாய் காணப்படுகிறது. ஆனால் சர்ச் ஆஃப் காட் தாராபுரத்தில் அநேக நேரங்களாகலாம் பார்க்கும்போது 21 நாள் ஜெபம் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு 3 நாளோ 21 நாளோ 40 நாளோ இந்த ஜெபங்கள் நடப்பது ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா அந்த ஜெபத்தை நடத்துகிறது பெரிய ஒரு கஷ்டம். கால சூழ்நிலைகள் இருக்குது, ஜனங்கள் போக்குவரத்துகளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த 17 நாள் நடந்து வந்தது கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. ஹல்லேலூயா. தேவன் இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இனியும் மீதி உள்ள நாட்களில் நிச்சயமாக கர்த்தர் நம்மை நடத்துகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை பாஸ்டருக்கும் அவங்களுடைய குடும்பங்களுக்கும் நான் சொல்லிக்கொள்கிறேன் என்னவென்றால், இந்த அநேக நேரங்களில் இந்த ஜெபங்களை குறித்து நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை ஆட்கள் அதிகமாக வரலன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். இல்லை சில காரியத்தை நிமித்தமாக நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், இந்த 21 நாள் ஜெபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. ஆண்டவரை பொறுத்தவரை ஒரு திரள் கூட்டம் கிடையாது. ஒரே ஒரு மனிதன் எழும்பினா போதும். ஒரே ஒரு மனிதன் கர்த்தரால் உருவாக்கப்பட்டால் போதும். அதனால் நான் தொடர்ந்து வேண்டிக் கொள்கிறேன், எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் யோசிக்காமல் உங்களுடைய ஊழியத்தை கர்த்தருக்குள்ளே நீங்கள் பலப்படுத்துங்க. நிச்சயமாக ஒரு நாள் அதற்குரிய பலனை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். யோனாவை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினான். ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிற சூழ்நிலை. ஆனால் ஒன்று, அவனை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் அவனை கொண்டு தான் செஞ்சார். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்யுங்க. நிச்சயமாக சபையை கர்த்தர் பெருக பண்ணுகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம், அதில் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் வாசித்த வேத வசனம் மத்தேயு 16வது அதிகாரம், அதில் 18வது வசனத்தை நம்ம வாசித்தோம். இது நமக்கு ரொம்ப அறிமுகமான பரிச்சயப்பட்ட ஒரு வசனமாக இருக்கிறது. கர்த்தர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொல்லி. இந்த நாட்களில் இந்த 21 நாள் உபவாச ஜெபத்தினுடைய முக்கிய ஒரு வசனம் என்று பார்க்கும்போது எரேமியா 33:14வது வசனம். அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, ஒரு காலம் வரும், அந்த காலம் வரும்போது இஸ்ரவேலினுடைய யூதாவினுடைய அவனை திரும்ப என்ன செய்வேன், நான் கட்டுவேன், நான் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் நம்புகிறேன் இந்த 21 நாள் ஜெபத்தில் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு நல்வார்த்தைகளையும் என் கர்த்தர் நிறைவேற்றுகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில் நன்மை நடந்துராதா, நல்வார்த்தை யாராவது சொல்லிட மாட்டாங்களான்னு சொல்லி அநேக நேரத்தில் நம்ம எதிர்பார்த்து நிற்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சொன்ன நல்வார்த்தை, இந்த 21 நாளும் கர்த்தரோடு உங்களோட பேசுகிற நல்வார்த்தை தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுகிறதற்கு என் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். இங்கே பேதுருவுக்கு கர்த்தர் ஒரு நல்வார்த்தையை கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, பேதுருவை பார்த்து சொல்லுகிறாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 17வது நாளில் தேவன் உங்களுக்கும் சபைக்கும் கொடுக்கிற நல்வார்த்தை, தேவன் இந்த சபையை கட்டுகிறதற்கு கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் அதை ஒரு நாளும் மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் இந்த 17வது நாளில் அவர் நம்மோடு பேசுகிறார். தேவன் நிச்சயமாக சீக்கிரத்தில் சபையை கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் பாஸ்டர் ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது நான் பாஸ்டர் பார்த்து ஒன்று கேட்கலான்னு நினச்சேன். பாஸ்டர் மெசேஜ் எழுதும் போது டைரி எதுவும் பார்த்தீங்களா அப்படின்ட்டு கேட்கலான்னு பார்த்தேன்.
ஏன் அப்படின்னா, அவர் ஆராதனை நடத்திட்டு கடைசியில் அந்த ஜெப குறிப்புக்குள்ளே நடத்தும் போது குடும்பங்கள் கட்டப்படும், உங்கள் வாழ்க்கை கட்டப்படும்னு சொல்லி தான் அந்த ஆராதனை அவங்க நிறைவு செய்தாங்க. இன்றைக்குள்ள தேவனுடைய நல்வார்த்தை, சபையை கட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஒன்று நிச்சயம், ஆராதனையாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தாலும் அவர் உறுதிப்படுத்துகிறார். நிச்சயமாய் கர்த்தர் கட்டுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் கட்டுகிற சபையை, கர்த்தர் கட்டுகிற குடும்பங்களை, ஆண்டவர் கட்டுகிற மனிதனை யார் நினைத்தாலும் இடிக்க முடியாது. தேவன் சொல்லுகிறார், நிச்சயமாக சீக்கிரத்தில் சபை கட்டப்படும், உங்களுடைய நிலைமை கட்டப்படும், உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்க வேண்டாம். எரேமியா 42வது அதிகாரம் அதில் 10வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் அவர் கட்டுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பில்டிங்கை கட்டணும் அப்படின்னா அதற்காக படித்து தேறினவர்கள் இந்த பூமியில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் கட்டுகிற மாதிரி குடும்பத்தை கட்டுகிறதற்கோ இல்லை தேவன் கட்டுகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறதற்கோ ஒரு மனிதனாலும் கூடாது. அதை தான் வாசித்தோம் எரேமியா 42:10. நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன் என்று சொல்லி. எரேமியா 31:4 சொல்லுகிறது, உன்னை கட்டுவிப்பே நீ கட்டப்படுவாய். அந்த வசனத்தையும் பாஸ்டர் சொன்னார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன்னு சொல்லி நீ மீண்டும் மேலே வாத்தியங்களோடு திரும்ப நீ இருந்த ஸ்தானத்துக்கு வருவ, திரும்ப நான் உன்னை கட்டுவிப்பேன்னு சொல்லி அந்த வசனத்தில் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தையும் சொன்னார், சங்கீதம் 147:2 சொல்லுகிறது, கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் என்று சொல்லி. இந்த வசனம் எல்லாமே பாஸ்டர் ஆராதனையில் சொன்ன வசனமாக இருக்கிறது. நானும் இந்த வசனத்தை எழுதியிருக்கிறேன். அப்போ ஒன்று நிச்சயம், ஒன்று உறுதி, நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அவர் கட்டுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறாரு, திரும்பவும் நான் உன்னை கட்டுவிப்பேன், திரும்பவும் நான் இருந்த ஸ்தானத்தில் நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த சபை ஒரு நாட்களில் அநேக ஆத்துமாக்களோடு இருந்திருக்கலாம். ஒருவேளை முன்னிருந்த நாட்களில் இந்த சபையில் அதிகமான ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாட்களில் முன்னிருந்த நிலைமையை நம்ம இழந்துட்டோம், முன்னிருந்த நன்மைகளை நம்ம இழந்துட்டோம், முன்னிருந்த ஆத்துமாக்களை நம்ம இழந்துட்டோம், முன்னிருந்த சூழ்நிலையை நம்ம இழந்துட்டோம். இந்த சபையில் மாத்திரமல்ல, அநேகருடைய வாழ்க்கையில் முன்னிலைமையை இழந்து தவிக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் ஒன்று நிச்சயம், இந்த 17வது நாளில் கர்த்தர் சொல்லுகிறா, நீ இழந்த ஸ்தானத்தை திரும்ப நான் உனக்கு தருவேன், நீ இழந்த ஸ்தானத்தை திரும்ப நான் உன்னை கட்டுவிப்பேன், அதே இடத்துல நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறவராக இருக்கிறார். மீண்டும் மீண்டும் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் மீண்டும் மீண்டும் நம்மை கட்டுவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதை தான் பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொல்லி. நேற்றைய தினத்தில் கோயம்புத்தூர் பகுதிக்கு நாங்கள் எலெக்ஷனுக்காக நாங்கள் போயிருந்தோம். அப்போ நானும் பாஸ்டரும் சில காரியங்களை குறித்து நாங்கள் பேசி பகிர்ந்து கொண்டோம். அப்போ என் பக்கத்தில் உட்காந்துருந்த இன்னொரு பாஸ்டர் என்கிட்ட கேட்டார், என்னாச்சு அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், தாராபுரம் சர்ச்சில் வந்து அதிகமாக சத்தம் போட்டு ஆராதிக்க முடியலை, அதிகமாக சத்தம் போட்டு ஆராதிக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்ன ஒரு காரியம், என் பக்கத்தில் உட்காந்துருந்தவர் சொன்ன ஒரு காரியம், அப்படிங்களா, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, ஒருவேளை சபைக்கு இடம் வாங்குறதுக்கு கூடவாவது இது கர்த்தர் இதை அனுமதிக்கலான்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இங்கே என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது, இங்கே எப்படி போயிட்டுருக்குன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் சொன்ன ஒரு காரியம், என்ன நினச்சாரு என்ன சொன்னாருன்னு தெரியல, அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஒருவேளை சபை இடம் வாங்குறதுக்காக இது கூட இது இருக்கலாம், சபை வேறு இடத்துல கட்டப்படுவதற்காவது இது இருக்கலான்னு சொன்னாங்க. ஒன்று நிச்சயம், என்ன நடந்தாலும் கர்த்தர் சபையை கைவிட மாட்டார், என்ன நடந்தாலும் அவர் நம்மை நடத்துகிறதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அதனால் இந்த 17வது நாளில் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த சபையை கர்த்தர் கட்டுகிறவராக இருக்கிறார், பாதாளத்தின் வாசல்கள் அது ஒரு நாளும் மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சீக்கிரத்தில் நம்ம நல்ல ஒரு செய்தியை கேள்விப்படுவோம். சீக்கிரத்தில் சபைக்கான ஒரு வாசலை கர்த்தர் திறக்கிறவராக இருக்கிறார்.
ஒருவேளை சபை கட்டுவதற்கோ இல்லை இடத்திற்காக நம்ம பணமோ எதுவுமே நம்ம கையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், இல்லாதவைகளையும் என் கர்த்தர் இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவராக இருக்கிறார். பாதை இல்லாத இடங்களில், எதுவுமே சூழ்நிலைகள் இல்லாத இடங்களில் என் கர்த்தர் நமக்காக அதை ஆயத்தம் பண்ணுகிறதற்கு என் தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் தொடர்ந்து உங்கள் சபைக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. நிச்சயமாக பேதுருவினிடத்தில் சொன்ன வார்த்தை நம்முடைய சபைக்கு கர்த்தர் நிறைவேற்றுவார். சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். மார்க் 8வது அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க் 8:27. பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். செசரியா பட்டணங்களுக்கு சேர்ந்த கிராமத்திற்கு போனார்கள். வழியிலே அவர்கள் தம்முடைய சீஷர்களை நோக்கி வழியிலே அவர் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். போதும் சிஸ்டர். இப்போ நம்ம மத்தேயு 16-18 வாசிச்ச அந்த வேத பகுதி எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, மார்க் 8வது அதிகாரம் 27லிருந்து 30 வசனம் வரைக்கும் இருக்கு. லூக்கால 9வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் இருக்கு. இது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். இயேசு கிறிஸ்து சீஷர்களை நோக்கி கேட்கிறாரு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி. அப்போ சீஷர்கள் சொல்லுகிறாங்க, ஒரு சில பேர் உம்மை எலியா அப்படிங்கிறாங்க, ஒரு சில பேர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்கிறாங்க, ஒரு சில பேர் தீர்க்கதரிசி என்கிறாங்க அப்படின்னு ஜனங்கள் சொல்லுகிறதாக சீஷர்கள் சொல்லுகிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்க என்ன யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து கேட்குறாரு. இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் தாராளமாக பேசலாம். இயேசு உங்கள் வாழ்க்கையில் யாராக இருக்கிறார்? இயேசு உங்கள் வாழ்க்கையில் எப்படியாய் தோன்றுகிறார்? ஏதாவது சொல்லுங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் யாராக இருக்கிறார்? இயேசு கேட்குறாரு சீஷர்கள்ட்ட, நீங்கள் என்னை யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இன்னைக்கு உங்ககிட்ட கேட்குறேன், இயேசு நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? தகப்பனாக இருக்கிறார், தாயாக இருக்கிறார். என்ன சிஸ்டர், ஒரே ஒரு வார்த்தை முடிஞ்சேன்னா இப்படி இருக்காரா? எல்லாமே இருக்கார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஃபஸ்ட்டு நம்முடைய வாழ்க்கை கட்டப்படணும், நம்முடைய குடும்பங்கள் கட்டப்படணும்னா ஃபஸ்ட்டு நாம் செய்ய வேண்டிய காரியம் இயேசு யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே நம்ம மார்க்கில் நம்ம வாசித்தோம்ல, அதுக்கு மேலே உள்ள பகுதிகளை வாசிக்கும்போது இயேசு ஒரு குருடனுடைய கண்களை திறக்கிறாரு. இயேசு ஒரு குருடனுடைய கண்களை திறந்துட்டு அதற்கு பின்பதாக கேட்குறாரு, ஜனங்கள் என்னை யாருன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. லூக்கால பார்க்கும்போது அந்த அப்பங்களும் மீன்களையும் வைத்து கர்த்தர் ஜனங்களை போஷிக்கிறாரு. புருஷர்கள் 5000 பேருக்கு மேலே போஷிச்சுட்டு 12 கூட நிறைய எடுத்துட்டு வராங்க. அப்போ இயேசு கேட்குறாரு, ஜனங்கள் என்னை யாருன்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நம்ம நல்லா கவனிக்கணும். மத்தேயுவில் இல்லை, மார்க்கில் ஒரு அற்புதத்திற்கு பின்பதாக இயேசு கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று நினைக்கிறார்கள். லூக்கால ஒரு அற்புதத்துக்கு பின்பதாக இயேசு கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று நினைக்கிறார்கள் என்று சொல்லிட்டு. இப்போ இயேசுடைய மனநிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்ததற்கு பின்பதாக இயேசுவை நம்ம யார் என்பதை அறிகிறோம் என்பது முக்கியமல்ல. அற்புதமே நடக்காம இருந்தாலோ, நீங்களும் நானும் நினைக்கிறது நடக்காம இருந்தாலோ, அப்ப இயேசு யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறாரு. அப்பதான் சொல்றாங்க, நீங்க அற்புதத்தை செய்யறனால சிலர் உண்மை எலியான்றாங்க, நீங்க சில நன்மைகளை செய்கிறனால சிலர் உங்களை யோவான்றாங்க, சில காரியங்களை நீங்க சொல்லுகிறதுனால தீர்க்கதரிசின்னு சொல்லுகிறாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு? ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா கர்த்தர் நல்லவர்னு சொல்லுகிறோம். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறார் அப்படின்னா அவர் வல்லமையுள்ளவர் என்று சொல்லுகிறோம். நீங்களும் நானும் நினைக்கிற காரியம் நடந்துருச்சு அப்படின்னா அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறோம். ஆனால் நீங்களும் நானும் நினைத்த காரியம் நடக்கவில்லை என்று சொன்னால், ஆண்டவர் யார் என்று அறியாததுனால சில வேளைகளை முறுமுறுக்கிறோம்.
ஏன்பா என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்குது, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, இத்தனை வருஷமாக நான் சபைக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு மாற்றமும் நடக்க மாட்டேங்குது, சில நேரங்களில் என் குடும்பங்களுக்காக நான் முழங்கால் போட்டு நான் மன்றாடிட்டு இருக்கிறேன், அது என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது, என் வாழ்க்கையினுடைய ஒரு உயர்வுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், அதுவும் என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அநேக வேளையில் நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் செய்தால் மாத்திரமல்ல, நாம் நினைத்தது நடக்காமல் இருந்தாலும் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் கேட்குறாரு, ஜனங்கள் என்னை யார் என்று நினைக்கிறார்கள் சொல்லிட்டு. ஏன்னா அப்போதான் அற்புதத்தை செஞ்சுட்டு வராரு, அப்போதான் 5000 பேருக்கு போஷிச்சுட்டு 12 கூட மீதி எடுத்துட்டு வராரு. அப்போ எதுவுமே நடக்காம சீஷர்கள்ட்ட கேட்குறாரு, ஜனங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க என்ன யாருன்னு நினைக்கிறாங்க அது இருக்கட்டும், நீங்க என்ன யாருன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தையை கர்த்தர் சீஷர்கிட்ட கேட்கும்போது பேதுருடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் நடக்கலை. அந்த ஸ்பாட்டில் இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட கேட்கும்போது ஒரு அற்புதத்தையும் இயேசு அந்த இடத்துல செய்யலை. ஆனால் பேதுரு சொல்லுகிறாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. அப்போ நன்மை நடந்தாலும் நன்மை நடக்கலை அப்படின்னாலும் பேதுரு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டிருந்தார். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, பேதுருவே, இந்த நேரத்தில் எந்த அற்புதமும் நான் செய்யலை, எந்த நன்மையும் நான் உனக்கு கொடுக்கல, இருந்தாலும் நீ என்ன தெரிஞ்சிருந்த பத்தியா, அதனால சொல்றேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி. அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேகராய் வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், அதில் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்கு மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அப்போ வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்துக்காக மாத்திரம் கர்த்தரை நம்ம தேடக்கூடாது. அல்லேலூயா. உலக ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் நம்ம கர்த்தரை தேடக்கூடாது. இம்மைக்காக மாத்திரம் நம்ம கர்த்தரை தேடக்கூடாது. இயேசுவோடு கூட ஒருத்தர் இருந்தான். யார் தெரியுங்களா? 12 சீஷர்களை ஒருத்தன், யூதாஸ் காரியத்து. அவன் ஏன் தெரியுமா இயேசுவோடு கூட இருந்துக்கிட்டே இருந்தான்? இந்த பூமியில் ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார், அவரோட கூட இருக்கலாம், நல்ல பணம் கையில் வரும், நல்ல சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லி இந்த யூதாஸ் இயேசுவோடு கூட இருந்துக்கிட்டே இருந்தான். ஆனால் அவனுடைய முடிவு என்ன? வசனம் சொல்லுகிறது, அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லி. அப்போது இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் கர்த்தரை நம்ம நம்பக்கூடாது. உங்கள் குடும்ப தேவைக்காக மாத்திரம் கர்த்தரை நம்பக்கூடாது. உங்கள் வேலைக்காக மாத்திரம் கர்த்தரை நம்பக்கூடாது. அதற்காட்டிலும் மேலாக ஒன்று இருக்கிறது. சபைக்காக நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். சபை கட்டப்படுவதற்காக நாம் கர்த்தரை நம்பும் பொழுது தேவன் நீங்களும் நானும் நினைப்பதற்கு மேலான காரியத்தை கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் நம்மளை குறித்து யோசிக்கணும். ஆண்டவரை நாம் யாராக நாம் நினைத்திருக்கிறோம்? சிலருக்கு கர்த்தர் எப்படி தெரியுமா இருக்கிறாரு? பேங்க் ஏடிஎம் போல இருக்கிறாரு. ஏன்னா தேவைகள் வரும்போது அவரை நோக்கி கூப்பிடும்போது எனக்கு என்ன செய்வார்? பணத்தை நிறையா அவர் கர்த்தர் கொடுப்பார். சில வேளையில் நம்ம அவரை மருத்துவராக நம்ம என்ன செய்கிறோம்? யோசிக்கிறோம். ஏன் அப்படின்னா, சில பலவீனங்கள் வரும்போது ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் என்ன செய்கிறாரு? ஒரு விடுதலையை கொடுக்குறாரு. இல்லை ஒரு இக்கட்டில் வரும்போது ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக அவர் நம்ம அறிந்திருக்கிறோம். ஏன்னா ஜெபம் பண்ணும்போது நமக்கு ஒரு விடுதலை என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. இதெல்லாம் இல்லாமல் இல்லை, இது வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரும் அப்படி செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் ஒன்று நிச்சயம், ஆண்டவரை இப்படி மாத்திரம் நம்ம தெரிந்திருக்க கூடாது. இதற்காட்டிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை என் தேவன் செய்வார் என்கிற அவரை பற்றியதான ஒரு தெளிவு நமக்கு உண்டாக வேண்டும். அல்லேலூயா. ஆகார் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் வைக்கிறா, லஹாய் ரோயி, அவர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. நம்ம வாசிக்க வேண்டாம். 1 சாமுவேல் 7:12 வாசிக்கிறோம்.
சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து வச்சு அந்த கல்லுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. இம்மட்டும் கர்த்தர் எங்களை நடத்தி வந்துட்டாருன்னு சொல்லி அது கல்லுக்கு என்ன செய்கிறாரு? எபெனேசர் என்று அவர் பெயரிடுகிறவராக இருக்கிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலைகளை ஒவ்வொருவராக நமக்கு வெளிப்படுகிறவராக இருக்கிறார். உண்மைதானே? அநேக நேரத்தில் எபினேசராக, அநேக நேரங்களில் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக, அநேக நேரங்களில் அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து சீசர்கள்ட்ட கேட்கும்போது பேதுரு இதை பற்றி எதுவுமே சொல்லலை. நீங்கள் சர்வ வல்லமை இல்லவர், நீங்கள் எங்களை நடத்துகிறவர், நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கிறவர் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லலை. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 16வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். கிறிஸ்து என்றான். போதும் சிஸ்டர். இப்போ அநேகருக்கு கிறிஸ்து ஒவ்வொரு விதமா வெளிப்படுகிறாரு, ஒவ்வொரு விதமா புரிஞ்சு கொள்ளுகிறாங்க. இந்த பேதுருவுக்கு இயேசு அவர் கிறிஸ்துவாக அவர் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. அப்ப பேதுரு ஆண்டவர் எப்படி புரிந்து வைத்திருக்கிறார் பாருங்க. பேதுரு ஆண்டவர் எப்படி அறிந்து வைத்திருக்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுகிறாரு. மற்றவங்க இந்த உலகத்துடைய காரியங்களை பற்றி சொல்லட்டும், நீங்கள் இந்த உலகத்துக்காக அற்புதம் செய்கிறவங்கன்னு சொல்லி நினைக்கட்டும். ஆனால் பேதுரு சொல்லுகிறா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி. இன்னைக்கு ஆண்டவரை அறிகிற அறிவில் நீங்களும் நானும் பெருகும்போது நிச்சயமாய் நம்முடைய குடும்பங்கள் கட்டப்படும், நிச்சயமாய் நம்முடைய சபைகள் கட்டப்படும், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அது கட்டப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 61வது அதிகாரம் அதுல 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. போதும் சிஸ்டர். வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இதை நம்ம நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிச்சாதான் இந்த காரியங்கள் புரியும். மற்ற ஜனங்கள் எல்லாமே இந்த உலகத்தை பற்றி இயேசு அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் பேதுரு எப்படி அறிஞ்சிருக்கிறார்னா, சிறுமைப்பட்டவர்களை விடுதலையாக்குகிற இயேசு என்று அறிந்திருக்கிறார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற கிறிஸ்து என்று அறிந்திருக்கிறார். அதை தான் வசனம் சொல்கிறது, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதுதான் இந்த ஏசாயா 61வது அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் வசனத்தை வாசிக்கும் போது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எப்படி இருப்பார், அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எத்தனை வருஷமா சபைக்கு வருகிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு நாள் நம்ம கர்த்தரோடு இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, அவரை நாம் எப்படியாக அறிந்திருக்கிறோம் என்பது முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போய் ஆண்டவரை முறுமுறுத்து, இத்தனை நாளாக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், இத்தனை நாளாக நான் வேண்டிகிட்டு இருக்கேன், ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேன்னு சொல்லி சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் பேதுரு ஆண்டவரை இம்மைக்காக மாத்திரம் தேடலை, உலக ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் இயேசுவை புரிந்து கொள்ளலை, அதற்காட்டிலும் மேன்மைக்காக இயேசுவை அறிந்தவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நீங்கள் உங்களை குறித்து யோசிச்சு பாருங்க, ஆண்டவரை நான் எப்படி அறிஞ்சிருக்கிறேன், ஆண்டவரை நான் எப்படி புரிந்து வைத்திருக்கிறேன் என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள உண்டாகட்டும். சில நேரங்களில் மாம்சத்தில், சில நேரங்களில் பலவீனங்களில் அவரை நாம் மறுதளிக்கிறவராய் நாம் காணப்படுகிறோம், அவரை முறுமுறுக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவரை உண்மையாக புரிஞ்சு வச்சிருக்கிறவங்க, ஆண்டவரை உண்மையாக ஆழமாக அவரை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க என்ன சூழ்நிலை வந்தாலும் அவரை முறுமுறுக்கவே மாட்டாங்க, என்ன சூழ்நிலை வந்தாலும் அவரை மறுதளிக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. எத்தனை மிஷினரிகள் ஆண்டவருக்காக மரித்திருக்கிறாங்க, எத்தனை மிஷினரிகள் ஊழியத்திற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை முறுமுறுக்கவும் இல்லை, அவரை விட்டு விலகவும் இல்லை. ஏன் தெரியுங்களா? எல்லாருமே ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அதிகமாக புரிந்து வைத்திருந்தார்கள், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அதிகமாக
தெரிந்து வைத்தவர்களாக அவர் காணப்படுகிறார். ஒன்று மட்டும் நிச்சயங்க, கர்த்தரை அதிகமாக புரிஞ்சிருக்கிறவங்க வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை விட்டு விலகவே மாட்டாங்க. பேதுருவை குறித்து இன்னொரு வசனம் சொல்கிறது, அதை வாசிக்க வேண்டாம். நம்ம யோவான் கடைசி அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். பேதுருவிட்ட கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்குறாரு. என்ன அப்படின்னா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்ன நேசிக்கிறாயா? ஒரு வாட்டி கேட்குறாரு. மறுபடியும் பேதுருவை பார்த்து கேட்குறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? மூணாவது வாட்டியும் கேட்குறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? இங்கே நம்ம நல்லா கவனிக்கணும். ஆண்டவருக்கும் பேதுருவுக்கும் எப்படிப்பட்ட ஒரு புரிந்து கொள்ளுதல் அந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. நம்மளை பார்த்து ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? யோ, உனக்கு வேற வேலை இல்லையா? நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நீ கேள்வி கேட்குற, நான் பதில் சொல்கிறேன். திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருந்தேன்னா நீ என்ன லூஸ் ஆயா? நீ கேட்போமா கேட்க மாட்டோமா? ஒரு வாட்டி கேட்குற, பதில் சொல்லிட்டேன். ரெண்டாவது வாட்டி கேட்குற, பதில் சொல்லிட்டேன். மூணாவது வாட்டி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தேன், பேசாமல் போயிரு, ஏதாவது நான் சொல்லிடுவேன். கண்டிப்பாக சொல்லுவோமா இல்லையா? இப்போது பேதுரு அந்த வார்த்தை எதுவுமே கேட்கல. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் மேலே இருந்த பாசமும் அன்பும் அந்த சூழ்நிலையில் பேதுருவுக்கு கம்மியாயிடுச்சு. ஆண்டவரை பற்றி புரிஞ்சு கொண்டது, ஆண்டவர் மேலே வச்ச நம்பிக்கை எல்லாமே பேதுருவுக்கு வந்து கம்மியாயிடுச்சு. இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்குறாரு. அப்போ பேதுருவுக்கு புரிஞ்சிருச்சு, நான் கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறேன் என்பதை கர்த்தர் அறிஞ்சிட்டாரு. அதனால தான் இந்த கேள்வியை கேட்குறாருன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லுது, அவன் கசந்து என்ன செய்தான்? அவன் அழுது ஆண்டவரை பார்த்து சொல்றா, ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க? அந்த வசனத்தை வாசிக்கலாம். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை தன்னை கேட்டபடியினாலே மூன்றாம் தரம் கேட்டபடியினால் பேதுரு துக்கப்பட்டு, பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். இப்ப இவனுக்குள்ள ஒரு துக்கம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, ஆண்டவர் இதுக்காக தான் கேட்கிறாருன்னு சொல்லி பேதுரு புரிஞ்சுக்கிட்டான். அல்லேலூயா. சில நேரங்களில் நான் நார்மலாக சொல்கிறேன், கணவன் மனைவி பேசுகிறத கூட சில நேரத்தில் என்ன பண்ண முடியல? புரிஞ்சுக்க முடியல. அல்லேலூயா. சொல்கிறதையும் நம்மளால் என்ன பண்ண முடியல? புரிஞ்சுக்க முடியல. அவங்க மனைவி செய்கிறதோ கணவன் செய்கிறதோ சில நேரங்களில் அவங்க சொன்னாலும் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? புரிய மாட்டேங்குது. அப்போது அந்த அளவுக்கு நமக்குள்ள என்ன இருக்கு? பாண்டிங் இருக்குது. சில கணவன் மனைவிகள் இருக்கிறாங்க, வாயை திறந்து சொல்லாமல் என்ன செஞ்சுக்கிடுவாங்க? புரிஞ்சுக்கிடுவாங்க. அவர் ஏன் பார்க்குறாரு, இவங்க ஏன் பார்க்குறாங்க, என்ன சொல்ல வாராங்கன்னு சொல்லி பேசாமல் என்ன செஞ்சுக்கிடுவாங்க? புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போது இந்த பேதுருவுக்கும் ஆண்டவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு புரிதல் தான் இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறாரு. பேதுருவுக்கு புரிஞ்சிருச்சு, கர்த்தர் இதனால தான் என்ன கேட்குறாருன்னு சொல்லிட்டு. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை கட்டப்படணும் அப்படின்னா பேதுருவை போல நாம் ஆண்டவரை அதிகமாய் புரிந்து கொள்ளுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஒரு நன்மை நடக்கலைன்னா ஆண்டவரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நீங்கள் நினச்சது நடக்கலைன்னா ஆண்டவர் எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரட்டும். சில நேரத்தில் நானும் ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டிருக்கிறேன், ஜோம் பண்ணிகிட்டே இருக்கேன், என் வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேங்குது, அட போங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறேன்? சண்டை போட்டு இருக்கிறேன். இந்த வார்த்தைகளை தியானிக்க எனக்குள்ள ஒரு எண்ணம், சே ஆண்டவர் இவ்வளோதான் நான் புரிஞ்சு வச்சிருக்கேனா, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி இப்படி தான் நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுருவை போல ஆண்டவர் அதிகமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அவரை புரிந்து கொள்ளும்போது நிச்சயமாக கர்த்தர் கட்டுகிறவராக இருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 16வது அதிகாரம் அதில் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். போது சிஸ்டர், இங்கே நம்ம நல்லா கவனிக்கணும். இந்த 17வது வசனத்தில் பேதுரு வந்து சீமோனே
அப்படின்னு கர்த்தர் கூப்பிடுறாரு. அந்த 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மேலும் ம் நான் உனக்கு சொல்லுகிறேன், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். எப்படி இருக்கிறா? பேதுருவாய் நீ இருக்கிறாய். பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. போதும் சிஸ்டர். பாதாளத்தின் வாசல்கள் நல்லா கவனிக்கணும். 17வது வசனத்துல சீமோனே அப்படிங்கிறாரு. சீமோனே நீ பாக்கியவான்கிறாரு. 18வது வசனத்தை சொல்லுகிறாரு, நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன்னு சொல்லிட்டு. இந்த சீமோன் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் கேட்டார் என்று சொல்லி அர்த்தம். இப்போ ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. சீமோன் அப்படின்னா கேட்டார் என்று சொல்லி அர்த்தம். இதுவே பேதுரு அப்படி என்றால் பாறை, கல் என்று சொல்லி அர்த்தம். இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது தெளிவா புரியும். யோவான் 1வது அதிகாரம் 42வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பின்பு அவனை கொண்டு வந்தான். இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து நீ யோவானின் மகனாகிய சீமோன், யோனாவின் மகனாகிய சீமோனே, நீ கேபா எனப்படுவாய். நீ கேபா என்னப்படுவாய். நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். பேதுரு என்று அர்த்தமாம். இப்ப சீமோனை கர்த்தர் எப்படி கூப்பிடுறாரு? பேதுரு, கேபா என்னப்படுவாய் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கல், பாறை என்று சொல்லி அர்த்தம். இப்போ இந்த பேதுருவை சபை கட்டப்படுவதற்காக கர்த்தர் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. எப்படி அப்படின்னா இப்போ இந்த கட்டிடம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் இதனுடைய அஸ்திபாரங்கள் மிகவும் தேவை, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ கர்த்தர் ஒரு மனுஷனை கொண்டு சபையை கட்டணும் அப்படின்னா கர்த்தர் அவனை பாறையை போல உருவாக்கணும். அவனை கர்த்தர் அந்த பேஸ் மட்டத்துக்கு உறுதியான ஒரு மனிதனாக என்ன செய்யப்பட வேண்டும்? உருவாக்கப்பட வேண்டும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுருவை குறித்து பின்னாடி உள்ள வசனங்கள் சொல்லுகிறது. பேதுரு அவன் கர்த்தரை மறுதலித்தவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவர் ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்தவர். பேதுரு அதிகமாய் படிக்காதவர். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் இவன் என்ன ஒரு நாள் மறுதலிப்பான்னு சொல்லிட்டு. இன்னும் நம்ம பார்க்கும்போது இந்த பேதுரு என்கிற கல் ஒரு நாள் பிரயோஜனமற்ற கல்லாக இருந்தது. ஆகாதவனாக தள்ளப்பட்ட ஒரு கல்லாக இந்த பேதுரு காணப்பட்டான். தள்ளப்பட்ட ஒருவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ இதுவரைக்கும் சீமோனா இருந்த, இதுக்கப்புறமா நீ பேதுருவாய் மாறுவ, உன்னை கொண்டு சபையை கட்டுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேகருடைய மனநிலைமை எப்படி தெரியுமா இருக்கு? என்ன கொண்டா கர்த்தர் செய்ய போறாரு, என்ன கொண்டா ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போறாரு, என்ன கொண்டா சபையை கட்ட போறாரு, என்ன கொண்டா தேவைகளை சந்திக்க போறாரு என்கிற நம்மளை குறித்ததான ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்கு உண்டா இருக்கிறது. அல்லேலூயா. பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ தான் அதனுடைய அஸ்திபாரம், உன்னை கொண்டு தான் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லும்போது பேதுரு என்ன யோசிச்சிருப்பாரு? சொல்லுங்க, பேதுரு என்ன யோசிச்சிருப்பாரு? நான் அதிகமாக படிக்காதவன், நான் எங்கேயோ ஒரு ஓரத்தில் நான் மீன் பிடிச்சிட்டு இருந்தேன்னா பார்த்து பேதுரு ஏன் பின்னாடி வா, மனுஷனை பிடிப்பேன்னு சொல்லி நீங்கள் தான் சொன்னீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் பேதுருவுக்கு இருந்திருக்கும். அதை தான் நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். மோசே சொல்கிறாரு, வேறு யாராவது என்ன செய்யுங்க, அனுப்புங்க, நான் வந்து அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன், நான் திக்குவாயும் மந்தனாகமாக இருக்கிறேன், முடியவே முடியாதுங்கிறாரு. அப்போ இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ள அநேகருக்கு கடந்திருக்கிறது. பாஸ்டருக்கு எல்லாமே தெரியும், அவங்களுடைய மனைவிக்கு எல்லாமே தெரியும், இருந்துட்டு போட்டோம். ஆனால் நமக்குள்ள என்ன எண்ணம் அப்படின்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஏன்னா நான் அதிகமாக படிக்கலை, பைபிள் படிக்கிறது கிடையாது, நான் பைபிள் காலேஜ் படித்தது கிடையாது, எதுவுமே தெரியாது என்பதனால நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. பேதுருவுக்குள்ளும் ஒரு வேலை இருந்திருக்கும். ஆனால் ஒன்று, தள்ளப்பட்ட கல்லாக இருந்த பேதுருவை கொண்டு சபையை கர்த்தர் கட்டி எழுப்புகிறவராய் காணப்பட்டார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் சாதாரணமானவர்கள் அல்ல. ஒருவேளை உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் பிரயோஜனமற்றவங்களாக இருக்கலாம், ஒருவேளை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருக்கலாம்.
ஆனால் ஒன்று நிச்சயம், ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 12வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. போதும் சார். இங்க வீடு கட்டுகிறவங்க ஒரு கல்லை எடுத்து என்ன செய்யறாங்க? இது வேண்டாம்ப்பா, இது யூஸ் ஆகாதுன்னு சொல்லி தள்ளுறாங்க. ஆனா அந்த கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக கத்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, பேதுருவை கத்தர் ஒரு கல்லாக உருவாக்குகிறார். சபை கட்டப்படுவதற்காக ஒரு பாறையாக, ஒரு அடித்தளமாக, பேஸ்மெண்ட்டாக பேதுருவை கத்தர் என்ன செய்கிறாரு? அவர் உருவாக்குகிறவராக இருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் சபை கட்டி எழுப்பும்படியாக என் தேவன் உங்களை அஸ்திபாரமாய் கத்தர் மாற்றுவார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், இந்த சபையை என்னால் எப்படி கட்ட முடியும்? இந்த சபை எப்படி என்னால் மேன்மைப்படுத்த முடியும்? பொருளாதாரம் இல்லை, வயசு இல்லை, வயசாகிடுச்சு, சரீரத்தில் பலன் இல்லை, என்னால் என்னத்தை செய்ய முடியும்னு சொல்லி நம்மளை குறித்து நாம் தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களாக நாம் இருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், தள்ளப்பட்ட கல்லை கத்தரால் உயர்த்த முடியும். அப்படின்னா நான் என்ன தெரியுமா நம்புகிறேன்? ஒருவேளை சீக்கிரத்தில் சபைக்கு இடம் வாங்கி சீக்கிரத்தில் சபை கட்டும்போது நீங்கள் தான் அதற்குரிய பேஸ்மெண்ட்டாக இருப்பீங்க. உங்களை கொண்டு தான் கத்தர் சபையை கட்ட போகிறாரு. உங்களை கொண்டு தான் கத்தர் சபையை எழுப்ப போகிறாரு. உங்களை கொண்டு தான் இந்த பகுதியில் ஒரு அற்புதத்தை கத்தர் செய்கிறவராக இருக்கிறார். அப்படியே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தாங்க சபை கட்டுவதற்கு அடித்தளம், நீங்கள் தான் சபை கட்டுவதற்கு பேஸ்மெண்ட்டு. உங்களை கொண்டு தான் சபையை கத்தர் கட்டி எழுப்ப போகிறாரு. உங்களை கொண்டு தான் கத்தர் அற்புதத்தை செய்ய போகிறாரு. அல்லேலூயா. இப்போ நல்லா நம்ம பாருங்க, பேதுரு ஆகாத கல்லா இருந்தார். அதில் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 16:18. அடுத்த வசனம் 19வது வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். போதும் சிஸ்டர். இங்க நம்ம நல்லா கவனிக்கணும். பேதுரு எப்படிப்பட்டவர்? இயேசுவை மறுதளிக்கிறவர், மீன் பிடிக்கிற குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் அதிகமாக படிக்காதவர், எதுவுமே தெரியாத ஒரு மனுஷன். ஆனால் அந்த 18வது வசனம் சொல்லுகிறது, இப்போ இந்த 17வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலுக்கு அது மேற்கொள்ளாது. 18வது வசனத்தில் பேதுருவை பார்த்து சொல்லுகிறாரு, நீ பூலோகத்தில் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். 17வது வசனத்தில் கர்த்தர் கட்டுகிறாரு, 18வது வசனத்தில் பேதுருவை கர்த்தர் கட்ட வைக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? தள்ளப்பட்ட கல்லா இருந்த பேதுருவை இயேசு தன்னை போல் அவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாசிக்க வேண்டாம். தானியேல் 2வது அதிகாரம் 34வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒரு சிலை இருக்கிறது, கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து அந்த சிலையை உடைத்து சுக்குநூறு ஆக்குகிறது என்று சொல்லி அங்கே ஒரு நம்ம வசனத்தை என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். அந்த கல் யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அப்போ இங்கே பேதுருவை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ பாறையா இருக்கிற உந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தள்ளப்பட்ட கல்லை இயேசு கிறிஸ்து தன்னை போல் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். தானியேல்ல கல்லாக கர்த்தரை குறிக்குது. இந்த மத்தேயுல கர்த்தர் தன்னை போல பேதுருவை மாற்றுகிறவராக இருக்கிறார். 17வது வசனத்தில் கர்த்தர் கட்டுகிறாரு, 18வது வசனத்தில் பேதுருவை கர்த்தர் கட்ட வைக்கிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆண்டவர் பார்த்தீங்களா? அப்போ ஒன்று நிச்சயம், ஆண்டவரால் கட்ட முடியும் அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் கட்ட பண்ணுகிறவராக நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஒரு வசனம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவங்க தான் செய்த கிரியைகளும் செய்வான், அதற்கு மேலையும் செய்வான் என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம சபையை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. சபையை குறித்து நம்ம யோசிக்கிறோம், எல்லாமே சரிதான், நமக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும்.
ஆண்டவரால் கட்ட முடியும் அப்படின்னா அவருடைய பிள்ளையாகிய என்னாலையும் கட்ட முடியும். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அவரை போல என்ன மாற்றி இருக்கிறாரு. அவர் கட்டுகிறாருன்னா என்னையும் கத்தர் கட்ட வைக்கிறவராக இருக்கிறார். அப்போ நமக்குள்ள ஒரு நம்பிக்கை, என்னை கொண்டு தான் இந்த சபையை கத்தர் கட்ட போறாரு, என்னை கொண்டு தான் இந்த அற்புதத்தை கத்தர் செய்ய போறாரு, என்னை கொண்டு தான் மேன்மைப்படுத்த போகிறார் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள உண்டாகட்டும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதில் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நெகேமியா 2:18. என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இங்க பேதுருவிட்ட கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொல்லி. இங்க நெகேமியால வாசிக்கிறோம், 3வது சிறையிருப்புல அவங்க திரும்பி வராங்க தன்னுடைய தேசத்திற்கு. அப்போ சில பேர் இந்த நெகேமியாவை பார்க்கறதற்காக வராங்க. அப்போ நெகேமியா விசாரிக்கிறாரு, தேசம் எப்படி இருக்கு, அலங்கம் எப்படி இருக்கு, பட்டணம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது சொல்றாங்க, அங்க அலங்கம் சுட்டெரிக்கப்பட்டிருக்கு, அங்க ஆலயம் தீக்கரையாக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி நெகேமியாட்ட சில பேர் சொல்லுகிறாங்க. சபை விசுவாசிகள் நல்லா கவனிங்க. இப்போ சபையை குறித்து நெகேமியா துக்கப்படுகிறவராய் அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 1:4 வாசிக்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது போதும் சிஸ்டர், போதும். நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய். நம்ம எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், சபைக்காக எத்தனை பேர் உட்கார்ந்து துக்கிக்கிறீங்க? சபைக்காக எத்தனை பேர் உட்கார்ந்து அழுகிறீங்க? நம்முடைய குடும்பத்தை பார்க்குறோம், நம்முடைய தேவைகளை பார்க்குறோம், நம்முடைய பிள்ளைகளை பார்க்குறோம். சபைக்காக எத்தனை பேர் துக்கித்து அழுகிறோம்? சபைக்காக எத்தனை பேர் உபவாசிக்கிறோம்? இன்னைக்கு எல்லாருக்குமே என்ன ஒரு மென்டாலிட்டி அப்படின்னா, சர்ச்சு தானே, பாஸ்ட் பார்த்துப்பாரு, எது வந்தாலும் அவர் பார்த்துப்பாரு, சபை தானே, எதுனாலும் அவங்க குடும்பம் பார்த்துக்கும், அவங்க இருக்காங்கல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யுது இருக்கு. நீங்கள் உங்களை யோசிங்க, சபைக்காக எத்தனை பேர் துக்கிக்கிறீங்க? சபைக்காக எத்தனை பேர் அழுகிறீங்க? இங்கே நெகேமியா அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு, ஆலயம் தீக்கரையாக்கப்பட்டிருக்கு என்று கேட்ட உடனேயே அவர் உட்கார்ந்து அழுது உபவாசித்து, அவர் அதனால் தாங்க முடியலை, சபை ஒன்றும் இல்லாமல் இருக்கு, சபை சுட்டெரிக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு எண்ணம் அந்த நாட்களில் நெகேமியாவுக்கு இருந்துச்சு. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ள உண்டாகட்டும், அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை நமக்குள்ள உண்டாகட்டும். எல்லாத்துக்குமே பாஸ்டர் பார்த்துப்பாரு, பாஸ்டர்மா பார்த்துப்பாங்க, அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் நம்ம சபைக்கு கடந்து வந்து அவங்களோடு கைகோர்த்து சபையை கட்டி எழுப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். நெகேமியா அந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த வசனம் சொல்லுகிறது, இந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று சொல்லி. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கை கோர்த்தீங்க அப்படின்னா சபை நிச்சயமாக கட்டி எழுப்பப்படும். நீங்கள் ஒரு மனமாக இருந்து சபையினுடைய எல்லா காரியங்களில் அவரோடு இணைந்து நீங்கள் நின்னீங்க அப்படின்னா நிச்சயமாக சபையை கர்த்தர் கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். அநேக சபைகளில் ஒரே ஒரு குடும்பம் இருக்கும். அவங்க யார் தெரியுங்களா? பாஸ்டர் கூட எல்லா ஊழியத்துக்கும் போயிட்டு வர்றவங்க. ஒரே ஒரு குடும்பம் இருக்கும், அவங்க தான் சர்ச்சில் பெருக்கி பாய் போட்டுக்கிறவங்களா இருப்பாங்க. ஒரே ஒரு குடும்பம் இருக்கும், அவங்க தான் பாஸ்டர் இல்லைன்னா சர்ச்சை பார்த்துக்கிறவங்களா இருப்பாங்க. ஒரே ஒரு குடும்பம் இருக்கும், பாஸ்டருக்கு அப்புறம் அவங்க தான் இருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த குடும்பத்தை போல நம்ம சபைக்கு கடந்து வரோமா? இல்லை பாஸ்டர் போல நம்ம ஊழியத்தை செய்கிறோமா? பாஸ்டர் தான் ஊழியம், பாஸ்டர் மட்டும்தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு வேதத்தில் எங்கேயுமே சொல்லப்படலை. மத்தேயுல நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை அங்கே கை கொள்ளும்படியாக அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க கர்த்தர் சொல்கிறாரு. பாஸ்டருக்கு மட்டுமா சொல்கிறாரு?
நீங்கள் எல்லாம், நாம் எல்லாமே அவர் இயேசு கிறிஸ்துடைய பார்வையில் சீஷர்கள். அப்போ பாஸ்டர் மட்டும்தான் ஊழிய செய்யணுன்ட்டு இல்லை, பாஸ்டர் மட்டும்தான் சர்ச்சுக்கு ஆராதனைக்கு நேரத்துக்கு கடந்து வரணுன்ட்டு இல்லை, பாஸ்டர் மட்டும்தான் பெருக்கி பாய் போடணும்னு இல்லை, பாஸ்டர் மட்டும்தான் எல்லா வேலையும் செய்யணுன்ட்டு இல்லை, அந்த குடும்பங்கள் மட்டும்தான் செய்யணுன்ட்டு இல்லை. நமக்குள்ள ஒரு என்ன வேணும்? சர்ச்சை அப்படி பாலாக இருக்கு, ஆத்துமாக்கள் வர்றதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? சர்ச்சில் 21 நாள் ஜெபம் நடந்துட்டு இருக்கு, பிறர்கிட்ட போய் சொல்லி நம்ம கூட்டிகிட்டு வர்றோமா? இல்லை ஆண்டவரை பற்றி பிறருக்கு சுவிசேஷம் சொல்கிறோமா? ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்கிறோமா? எதுவுமே நம்ம பண்ணுறது கிடையாது. எல்லாத்தையும் பாஸ்டர் பார்த்துப்பாங்க, எல்லாத்தையும் பாஸ்டர் குடும்பம் பார்த்துக்கும், எல்லாத்தையும் மற்றவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ நமக்குள்ள மாறுகிறதோ நிச்சயமாக சபையை கர்த்தர் கட்டுகிறவராக இருக்கிறார். சபையை குறித்து ஒரு எண்ணம் நமக்குள்ள உண்டாகட்டும், சபையை குறித்ததான ஒரு பாரம் நமக்குள்ள உண்டாகட்டும். ஓப்பனாக சொல்கிறேன், எங்கள் சபையிலையும் அநேகர் சபையை குறித்ததான எண்ணமே இல்லாமல் இருக்கிறாங்க. சபை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆத்துமாக்கள் வராமல் இருந்தாலும் பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு நாள் வருகிறவங்க ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இன்னைக்கு அநேக சபைகளில் இருக்கிறாங்க. தாராபுரத்தில் மட்டும் இல்லை, சாந்தூரில் மட்டும் இல்லை, அநேக ஆவிக்குரிய சபைகளில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் வார கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா கர்த்தர் சபைக்கு வர சொன்னார்? ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா கர்த்தர் ஆண்டவர் ஆராதிக்க சொன்னார்? மற்ற நாளெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? மற்ற நாளெல்லாம் நம்ம சபையை குறித்து யோசிக்கிறோமா? மற்ற நாளெல்லாம் சபையை குறித்து உபவாசிக்கிறோமா, துக்கிக்கிறோமா என்பது 100% 90% கிடையாது. ஏதோ ஒரு சில பேர் இந்த நெகேமியாவை போல சபையை குறித்ததான எண்ணங்களோடு இருக்கிறாங்க. மற்றவங்க சபையை குறித்து யோசிக்கிறதோ இல்லை. சபை எப்படி போனால் எனக்கு என்ன, சபையில் ஆத்மா வரலன்னா எனக்கு என்ன, 21 நாள் உபவாசம் ஜெபம் நடந்தால் எனக்கு என்ன, யாரோ போகட்டும், யாரோ வரட்டும், என்னமோ நடக்கட்டும், பாஸ்டர் ஏதோ பண்ணட்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம இருக்கிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதவசனம் சொல்லுகிறது, நிசான் மாதத்தில் தான் இந்த நெகேமியா துக்கமுகமாக இருக்கிறார். அதை நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, ரெண்டாவது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அஸ்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசாம் மாதத்திலே. போதும் சிஸ்டர். நிசான் மாதத்திலே என்று என்ன செய்கிறது? அங்க வார்த்தை சொல்லப்படுகிறது. நிசான் மாதம் அப்படின்னா நம்முடைய இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த மாதத்தில் பார்க்கும்போது மார்ச்லேருந்து ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மார்ச்லேருந்து ஏப்ரல் மாதம். இங்கே நமக்கு ஜனவரி மாதத்தில் நம்ம நியூ இயர் கொண்டாடுகிறோம், அப்படி தானே? என்னங்க முழிக்கிறீங்க? ஆமாவா இல்லையாங்க? ஜனவரி மாதத்தில் 31ஆம் தேதி நைட்டிலேருந்து டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நைட்டிலேருந்து ஜனவரி 1ஆம் தேதி வந்தால் நமக்கு இங்கிலீஷ் புது வருட பிறப்பு. அதை நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணுறோம். தமிழ்லேயும் 1ஆம் தேதி வந்தால் என்ன செய்கிறோம்? சில புது வருட பிறப்பை நம்ம பயங்கரமாக நம்ம கொண்டாடுறோம். இந்த நிசான் மாதத்தில் தான் இந்த நெகேமியா போன்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நியூ இயர், யூதர்களுக்கு நிசான் மாதத்தில் தான் நியூ இயர் வரும். அது பண்டிகையின் மாதம் என்று வரலாறு சொல்லப்படுகிறது. அது அறுப்பின் நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. நல்லா கவனிக்கணும். நியூ இயர் சர்வீஸ் நிசான் மாதத்தில் தான் வருது. ஒரு ஹார்வெஸ்ட், அறுப்பு, இவங்க விதைத்ததெல்லாம் அப்போ தான் அறுப்பாங்க. அது நிசான் மாதத்தில் தான் நடக்குது. ரொம்ப ஆசீர்வாதமான நன்மையான ஒரு மாதம் நிசான் மாதம். நான் கேட்குறேன், நியூ இயரில் நம்ம எப்படி இருப்போம்? பயங்கர சந்தோஷமாக இருப்போம். புது ட்ரெஸ்ஸு தான், வீட்டில் பல ஆகாரங்கள் தான், வெளியே போவோம், சுற்றுவோம், நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? பயங்கரமாக நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் நியூ இயரில் துக்கமுகமாக இருக்கிறாரு. அவருக்கு சந்தோஷம் இல்லை. என்னதான் உலகத்தில் பயங்கர சந்தோஷமாக இருந்தாலும் இவருக்கு ஒரு மாதம் துக்கமாகவே இருக்குது. அப்போ ராஜா பார்த்து கேட்குறாரு, ஏன்பா இப்படி துக்கமுகமாக இருக்க? இது வரைக்கும் நீ இப்படி துக்கமுகமாக இருந்ததில்லையே அப்படின்னு சொல்லி நெகேமியா பார்த்து கேட்குறாரு. ஒருவேளை அந்த ராஜா என்ன கேட்டிருப்பாருன்னா, நெகேமியா இந்த மாதத்தில் தான் நியூ இயர் வரப்போகுது, இந்த மாதத்தில் தான் அறுப்பின் நாட்கள் வரப்போகுது, ஆசீர்வாதம் நிறையா வரும், சந்தோஷமான நாட்கள் நிறையா இருக்குது, அப்புறம் ஏன்ப்பா நீ துக்கமுகமாக இருக்கிற அப்படின்னு ராஜா கேட்டிருப்பாரு. சந்தோஷமான நாட்கள் யாராவது துக்கமுகமாக இருப்போமா? பிறந்த நாளில் யாராவது துக்கமுகமாக இருப்போமா? நியூ இயரில் யாராவது துக்கமுகமாக இருப்போமா? மற்ற எந்த நன்மையான நாளையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? துக்கமுகமாக இருக்க மாட்டோம்.
ஆனால் இந்த ஒரு மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு காரியத்தை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, துக்கமுகமாகவே இருக்கிறாரு. அப்போ தான் ராஜா கேட்குறாரு, ஏயா இப்படி இருக்கேன்னு கேட்கும்போது நெகேமியா சொல்கிறாரு, ஒருவேளை இந்த மாதம் நியூ இயர் வரலாம், அர்ப்பின் ஆண்டு வரலாம், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ராஜா. அங்கே என் ஆலயம் இடிபட்டிருக்குப்பா, அங்கே என் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு, அங்கே என் தேசம் வந்து அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டிருக்கு. இங்கே என்ன நன்மை நடந்தாலும் அது எனக்கு சந்தோஷமா இல்லை. நான் சபையை எப்போ கட்டி எழுப்ப போகிறேன், அந்த ஒரு துக்கம் தான் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு நெகேமியா சொல்கிறாரு. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் என்ன நன்மைகள் இருந்தாலும், இந்த உலகத்தில் என்ன ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், நாம் யோசிக்க வேண்டிய காரியம் சபையை குறித்து மாத்திரம்தான். அல்லேலூயா. நம்ம சொல்லலாம், மற்ற நாள்லேயே நான் சபையை குறித்து நான் யோசிக்க மாட்டேன், மற்ற நாள்லேயே நான் ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு போகிறேன், அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது, அங்கே என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது, இதில் நீங்கள் நியூ இயரில் வேறு என்ன சபையை குறித்து யோசிக்க சொல்கிறீங்களா அப்படின்னு இன்றைக்கி அநேகர் இருக்கிறாங்க. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருமனப்படலை அப்படின்னா சபை கட்டப்படும் தான். ஆனால் சீக்கிரத்தில் சபை கட்டப்படணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாவது உங்கள் பாஸ்டருக்கு ஒத்துழைங்க. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் பாஸ்டர் கூட கை கோர்த்துக்கோங்க. பாஸ்டர், சபைக்காக நம்ம என்ன பாஸ்டர் பண்ணலாம், சபை எப்படி நம்ம மேலே எடுத்துகிட்டு போகலாம், சபை வளர்ச்சிக்காக நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக உட்காந்து பேசுங்க அவர்கிட்ட. சபையினுடைய காரியத்தை குறித்து டிஸ்கஷன் பண்ணுங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பின்னாடி எத்தனை சேர் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியுமா? இல்லை சர்ச்சை பெருக்கிறதுக்கு தொடப்பம் எங்கே இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியுமா? இந்த பாயை சுருட்டி அவர் எங்கே வைப்பாருன்னு தெரியுமா? சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. தெரியுமா? தெரியாது. அப்போ யோசிங்க, சபையை குறித்ததான அந்த ஆதங்கம் எவ்வளவு நம்ம இருதயத்தில் இருக்கு, சபையை குறித்ததான அந்த சிந்தனை எவ்வளவு நம்முடைய இருதயத்தில் இருக்கு. இன்னைக்கு அநேகர் எப்படின்னா, ஒரு 10,000 பேர் இருக்க சர்ச்சில் முன்னாடி இன்னைக்கு ஆசைப்படுவாங்க, 1000 பேர் இருக்க சர்ச்சில் முன்னாடி இன்னைக்கு ஆசைப்படுவாங்க. ஆனால் ஆத்துமாக்கள் கம்மியாக இருக்க சர்ச்சிலையோ இல்லை ஆத்துமாக்கள் இல்லாத சர்ச்சிலையோ யாரும் முன்னாடி நிற்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களாம் கர்த்தருடைய பார்வைக்கு அல்ல, மனுஷனுடைய பார்வைக்கு நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. 1000 பேர் இருந்தால் நான் தொடப்பத்தை எடுத்து பெருக்குவேன், 1000 பேர் இருந்தால் நான் பாஸ்டரோட கூட போவேன், பாஸ்டர் கார் வச்சுருந்தா அவரோட நான் கூட போவேன், அவர் நல்ல ஆசீர்வாதமாக இருந்தாருன்னா ஏசியில் உட்காந்து நான் அவரோட கூட போவேன். ஆனால் அவர் கஷ்டப்படும் போது நான் ஏன் போனோம், அவர் துக்கத்தில் இருக்கும்போது நான் ஏன் போனோம், அவர் வேதனையில் இருக்கும்போது அவர் மாத்திரம் சபையை குறித்து யோசிக்கும் போது நான் ஏன் போனோம், என் குடும்பத்தை பற்றி யோசிக்க, என் பிள்ளைகளை பற்றி யோசிக்க, அதுவே எனக்கு நேரம் சரியாக இருக்குது, இதில் நான் எங்கே சபையை குறித்து யோசிக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம இருக்கிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தாராபுரம் சபையை கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையில் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. பாஸ்டர் கூட சேர்ந்து சபையை கட்டி எழுப்புகிறதற்காக நீங்கள் முயற்சி எடுங்க. நெகேமியாவை போல சபையை குறித்து உட்காருங்க, உபவாசிங்க. பாஸ்டர் மட்டும் உபவாசித்தா பத்தாது, அவங்க குடும்பம் மாத்திரம் உபவாசித்தா பத்தாது. சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். இந்த 21 நாளும் அவங்க ஃபாஸ்டிங்கில் இருக்கிறாங்க. காலையில் சாப்பிட்றதில்ல, மதியம் சாப்பிட்றதில்ல, இரவில் ப்ரேயர் முடிச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறமா சமைச்சு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மாத்திரம் என்ன ஆசையா சொல்லுங்க? அவங்களுக்குள்ளே இருக்கிற என்ன தெரியுங்களா, என்ன தெரியுங்களா? உபவாசம் இருந்தாவது சர்ச்சை எப்படியாவது கட்டிடணும், இந்த 21 நாள் பிரயாசப்பட்டாவது எப்படியாவது சபையை உருவாக்கிடணும். சாப்பாடு ஒரு பக்கம் இருக்கட்டும், சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கட்டும், 21 நாள் எங்கெங்கே போய் சுற்றலாம் தெரியுங்களா? என்னென்ன வேலை இருக்குது தெரியுங்களா? வெளியே அநேகருடைய வாழ்க்கையில் ஊழியக்காரர் வாழ்க்கை அப்படின்னாலே வேதவசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் ஆசைகளையும் மாம்ச இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறாள் என்று கலாத்தியரில் சொல்லுகிறது. ஆசை நிறையா இருக்குது, வெளியே போகணும்னு எண்ணம் இருக்குது, ஜாலியாக இருக்கணும்னு பயங்கரமான யோசனை இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் ஒரு பக்கம் இல்லை, அதை தூக்கி போட்டுட்டு பரவாயில்ல, உலக சந்தோஷம் வேண்டாம், நான் வெளியே எங்கேயும் போய் சுற்ற வேண்டாம், எப்படியாவது உபவாசம் இருந்தாவது 21 நாள் ஜெபம் நடத்தியாவது எப்படியாவது சபையை கட்டிடணும், எப்படியாவது ஒரு மாற்றத்தை உண்டாக்கிடணும், எப்படியாவது ஜனங்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்
அநேக பாஸ்டர்ஸுக்கு இந்த நாட்களில் காணப்படுது. அல்லேலூயா. நம்ம உக்காந்து தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்கிறோம். இருக்கட்டும், அவருக்கு தானே இருக்கட்டும், அவர் தானே பார்த்துக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம காணப்படுகிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நெகேமியாவுக்குள்ளே இருந்த பாரம் நமக்குள்ளே வரட்டும். இன்னைக்கு நெகேமியாவுக்குள்ளே இருந்த அந்த வேதனை நமக்குள்ளே வரட்டும். பாஸ்டர் மட்டும் கஷ்டப்பட்டால் போதாது, அவங்க குடும்பங்கள் மாத்திரம் கஷ்டப்பட்டால் போதாது. நீங்களும் அவங்களுடைய கை கோருங்க, ஊழியத்தில் அவங்களுக்கு உதவியாக இருங்க. இந்த 21 நாளும் நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யுங்க, சபைக்காக கடந்து வாங்க. சபையில் எத்தனையோ பேர் இருக்கலாம், இருந்தாலும் உங்களுக்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களுக்காக அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஏன் அப்படின்னா, வேலைகள் இருந்தாலும் மற்ற வேலைகள் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கடந்து வந்தீங்கல்ல, அதை கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். இதே ஒரு ஐக்கியம், இதே ஒரு நன்மை பாஸ்டரோடு என்ன செய்யுங்க, கை கோர்த்து இருங்க. நான் நம்புகிறேன், நீங்கள் அவரோடு கூட இருக்கும்போது நிச்சயமாக சீக்கிரத்தில் நம்முடைய சபையை கட்டி எழுப்புகிறதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் மேலே இருந்து பார்ப்பாரு. இவங்க எல்லாமே சர்ச்சை கட்டுறதுக்கு பிரயாசப்படுறாங்க, சபையினுடைய மாற்றத்திற்காக எதிர்பார்க்கிறாங்க. நிச்சயமாக இந்த கல்லின் மேலே கர்த்தர் சபையை கட்டுகிறவராக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சபைக்கு விரோதமாக யார் வந்தாலும், சுற்றி இருக்கிற ஜனங்கள் வந்தாலும் பாஸ்டரை தான் போய் பேசணும்னு கிடையாது. அல்லேலூயா. இது நம்முடைய சபை, இது நம்முடைய ஊழியம், கர்த்தர் நம்ம நம்பி கொடுத்துருக்கிறாரு. சபைக்கு விரோதமாக யார் எழும்பி வந்தாலும், பாஸ்டர் நீங்கள் தள்ளுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே உண்டாகட்டும். அல்லேலூயா. யாரையும் போய் சண்டை போட சொல்லலை, இருந்தாலும் சபைக்கு விரோதமாக யாராவது வரும்போதும் சரி, பாஸ்டர் பார்த்து பேசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து வர்றதில் நமக்கு எந்த யூஸும் கிடையாது. அவரோடு கூட நிற்கணும், அவர் பேசும்போது நீங்களும் பேசணும். அவருக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா வரணும், நீங்கள் எதுனாலும் பாருங்க பாஸ்டர், நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம், சர்ச்சுக்காக நாங்கள் இருக்கிறோம், உங்களோட நாங்கள் கை கோர்க்கிறோம், நீங்கள் முன்னாடி நில்லுங்க, உங்களுக்கு பின்னாடி நாங்கள் நிற்கிறோம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் பாஸ்டர். அப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ளே உண்டாகட்டும். அல்லேலூயா. பேதுரு அதை தான் பார்த்து சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், நிச்சயமாக பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. ரெண்டாவது நெகேமியால பார்க்கிறோம், சபைக்காக யோசிக்கிற, சபைக்காக துக்கிக்கிற, சபைக்காக உபவாசிக்கிற ஜனங்களை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 22வது அதிகாரம் 30வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதான் வாசிங்க. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஹல்லேலூயா. நம்ம நல்லா கவனிக்கணும். கர்த்தர் ஒரு கூட்டத்தை அவர் தேடலை, சுவரை அடைக்க திறப்பிலே நிற்க ஆண்டவர் ஒரு கூட்டத்தை தேடலை, ஒரே ஒரு மனுஷனை தேடினேன், அந்த ஒரு மனுஷனும் என்ன காணும் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு அநேக வேலையில், ஒரு வேளை அநேக சர்ச்சில் பாஸ்டர் என்ன தெரியுமா தேடுறாங்க, என் கூட சப்போர்ட்டுக்கு யாராவது ஒரு ஆள் இருப்பாங்களா, ஊழியத்தில் எனக்காக கை கொடுக்க ஒரு ஆள் நிற்பாங்களா, சபை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, சபை உயர்வுக்காக, சபை மேன்மைக்காக யாராவது ஒரு ஆள் நிற்பாங்களான்னு சொல்லி எதிர்பார்த்து நிற்கும்போது வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஒருவனையும் காணேன். திரும்பி பார்க்கும்போது இந்த சைடு எவனையும் காணோம், இந்த சைடு திரும்பி பார்க்கும்போது ஒருவேளை பின்னாடி தான் இருப்பாங்களான்னு பார்த்தா பின்னாடி திரும்பி பார்த்தாலும் எவனையும் காணோம். அப்போ நமக்குள்ளே என்ன தெரியுமா உண்டாகுது, ஒரு சோர்வு உண்டாகுது. ஒருவேளை இதை தொடர்ந்து நடத்தணுமா, ஒருவேளை இதை தொடர்ந்து செய்யணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாகுது. ஆண்டவர் ஒரு கூட்டத்தில் ஒரே ஒரு மனுஷனை தேடுகிறாரு. எனக்கு என்ன தெரியுமா நம்பிக்கை, அந்த மனுஷன் நானாக இருக்கட்டும், அந்த ஒரே ஒரு மனுஷன் நானாக இருக்கட்டும், சபைக்காக உபவாசித்து துக்கிக்கிற அந்த மனுஷன் நானாக இருக்கட்டும், சபைக்காக பாஸ்டரோடு கை கூர்த்து நடக்கிற ஒரு மனுஷனாக நான் இருக்கட்டும், சபையில் என்ன நடந்தாலோ அதற்காக சப்போர்ட் பண்ணி அவரோடு கூட நிற்கிற அந்த ஒரு மனுஷன் நானாக இருக்கட்டும். அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே கடந்து வரட்டும். அல்லேலூயா.
இங்கே நெகேமியா சபை கட்டும்போது சம்பல்லாத் எழும்புறாங்க, தொபியா எழும்புறாங்க. சில பேர் பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் கட்டுகிற அந்த அலங்கத்தில் ஒரு நரி நடந்து போயிடுச்சுன்னா அந்த அலங்கம் என்ன செஞ்சிடும்? இடிஞ்சு விழுந்துரும் அப்படிங்கிறாங்க. ஆலயம் கட்டும்போது, அலங்கம் கட்டும்போது ஒரு கையில் ஆயுதத்தையும் ஒரு கையில் அந்த அலங்கம் கட்டுவதற்கான அந்த சோர்ஸையும் வச்சு என்ன செய்கிறாங்க? அதை கட்டுறாங்க. ஒரு கையில் கத்தி வச்சுருக்காங்க, எவனாவது எதிர்த்து வந்தால் போட்டு தள்ளிடலான்ட்டு. இன்னொரு கையில் அந்த அலங்கம் பட்டணம் கட்டுவதற்கான வேலை நடந்து கொண்டே இருக்கு. இந்த நெகேமியாவுக்கு என்ன தெரியுமா ஒரு நம்பிக்கை? என் கூட ஒரு கூட்டம் இருக்கு, என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, அந்த கூட்டத்தில் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு. சம்பல்லாத் எழும்பினாலும் தொபியா எழும்பினாலும் ஒரே ஒரு நம்பிக்கை, கர்த்தர் இருக்கிறாரு, என் கூட எனக்கு நம்பிக்கையான ஜனங்கள் இருக்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் நிச்சயமாக அலங்கம் கட்டி முடிக்கப்படும், அந்த பட்டணம் கட்டி முடிக்கப்படும் என்கிற ஒரு நம்பிக்கை நெகேமியாவுக்கு இருந்துச்சு. இன்னும் நம்ம பின்னாடி எல்லாம் வாசிக்கும் போது இந்த மாதத்தில் இந்த தேதியில் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது என்று சொல்லி நெகேமியாவில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் 2 காரியத்தை பேசியிருக்கிறாரு. சீக்கிரத்தில் இந்த கல்லின் மேலே கர்த்தர் சபையை கட்ட போகிறாரு. ஒன்று, அந்த சபை கட்டப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார், நெகேமியாவை போல உட்கார்ந்து உபவாசித்து துக்கித்து பாஸ்டரோடு ஊழியத்தில் அவரோடு கை கொடுக்கிறவளாக நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறமா படிக்கட்டில் இறங்கி போனதுக்கப்புறமா என்ன செய்வோம்? நம்ம புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன செய்வோம் சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது இறங்கி போனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்? பசிச்சு சாப்பிட்டு தூங்குவோமா? என்ன சொன்னோமோ அதை நம்ம மறந்துடுவோம். அப்படிதானே? அப்படி இருக்க வேண்டாங்க. எப்போவுமே சபையை குறிச்சதான ஒரு பாரம் உண்டாகட்டும். ஒன்று நிச்சயம் என்ன தெரியுங்களா, இந்த உலகத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் அது நமக்கு பலன் தராது. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்திற்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு உபவாசமும் ஒவ்வொரு ஜெபமும் அது நம்முடைய இம்மையில் மட்டும் இல்லை, மறுமையிலும் அதனுடைய பலன் நமக்கு உண்டாகும். அதனால் நான் சொல்கிறேன், சபையை தயவு செய்து மறந்துடாதீங்க. பாஸ்டர் குடும்பத்தை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அவங்க கூட இருங்க, ஒத்துழைங்க. நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய சபையை கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறேன். அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம எழுப்பி நிற்கலாம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி இயேசுவே. அப்பா, பேதுருவை ஒரு கல்லை போல நீங்கள் மாற்றினீங்க. நிச்சயமாக எங்களுடைய சபை கட்டப்படும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம்ப்பா. ஒருவேளை எந்த சோர்ஸும் இல்லாமல் இருக்கலாம், எங்களுடைய கையில் இப்போ எந்த பணமும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நிச்சயமாக எங்களுடைய சபை கட்டப்பட ஆண்டவரே. தேவன் சொல்ல நல்வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். இந்த 17வது நாளில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொல்லி கர்த்தர் நல்வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த நல்வார்த்தையை நிறைவேற்றுகிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். இ மைனர். உயர்த்துகிறோம். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவே. ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவே. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்தினாவும் முடியும், ரெகோபோத் எனக்காக துவங்கப்படும். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள்
அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். இயேசுக்கு முடியும், இத்தினாவும் முடியும். ரெகோபோத் எனக்காக துவங்கப்படும். எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. ஜீசஸ், எங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேறும். கர்த்தாவே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்று எங்களோடு கர்த்தர் தாசர் மூலமாய் பேசினீரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. இந்த தாராபுர ஊழியத்தை நான் முத பொறுப்பெடுக்கும் பொழுது நான் எங்கள் பைபிள் காலேஜில் என் ரூமில் உட்காந்து நான் ஜோம் பண்ணேன். முதல் மூலை 3ஆம் தேதி 2ஆம் தேதி நைட்டு, ஜனவரி மாதம் 2021 நான் ஜோம் பண்ணது. என் ரூமில் என் பெட்டில் நான் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன் பைபிள் காலேஜில். நாளையிலேருந்து என் கையில் ஒரு சபை வரப்போகுது ஆண்டவரே. அந்த சபையை எப்படி நடத்த எனக்கு தெரியாது, மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, எப்படி நடத்த போகிறேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஜோம் பண்ணேன். அன்றைக்கி நைட்டு எனக்கு ஒரே ஒரு வார்த்தையை கொடுத்தார். தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக ஒரு வார்த்தையை பேசினேன். நீ சபையை குறித்து எதுவும் கவலைப்படாத, அது என் கரத்தில் இருக்கிற மந்தை. 3ஆம் தேதி ஜனவரி மாதம் 2021 உங்கள் டைரியில் எழுதியிருந்தா நீங்கள் போய் பாருங்கள். இது கர்த்தருடைய மந்தை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இந்த மந்தை கர்த்தருடைய கரத்தில் இருக்க நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு பண்ண பிரசங்கம் யாருக்கும் அது புரியல, அது 2வது விஷயம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு காலங்களும் கடந்து வரும்பொழுது நான் தேவ சமூகத்தில் கேட்குறப்ப நான் கேட்குறது என்னென்னா, நான் என்ன தான் ஆண்டவரே பண்ணுறது என் சபையை வச்சு, அதான் என் சபையை குறித்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்போ நான் கேட்குறப்பெல்லாம் எனக்கு இந்த வார்த்தை ஞாபகப்படுத்துவார். இது என் கரத்தில் இருக்கிற மந்தை, இதை பெருக பண்ணுவதும் இதன் தொழுவத்தை பெருக பண்ணுவதும் இது என்னுடைய கரத்தில் மட்டும்தான் இருக்குது, இது உன் கையில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. நிறைய முறை சோர்ந்து போவேன், இந்த வார்த்தை தான் பலப்படுத்தும். இன்றைக்கும் சில பலவீனங்கள் இருக்க தான் செய்யுது ஆவியில், கர்த்தர் நல்லவர். ஆனாலும் இன்றைக்கு பேசப்பட்ட வார்த்தை எனக்கு மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துது. இந்த கலின்மன் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள். அப்போ கர்த்தருடைய மந்தையை மேற்கொள்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. மந்தையில் இருக்கிறவங்களே தங்களை கெடுத்துக்கிட்டாதான் உண்டே தவிர வெளியால் மந்தையை கெடுக்கிறதுக்கு வேலை இல்லை. அப்போ இந்த மந்தை பழுகவும் பெருகவும் வேண்டுமென்றால், இந்த மந்தை கர்த்தருடைய கரத்திலே இருக்கும் என்றால், இந்த மந்தையின் தொழுவம் நிச்சயம் பெருகும். இந்த மந்தை தொழுவத்தின் எல்லை அளவும் நிச்சயமாக பெருகும். அதுக்கு இந்த மந்தைக்குள் இருக்கிற ஆடுகளுக்கு என்ன வேணும்? இது என்னுடைய மந்தை என்ற எண்ணம் வேணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கோ பண்ண பிரசங்கத்தை கர்த்தர் இன்னைக்கு ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தர் நல்லவர். நம்ம ஜெபம் பண்ணலாமா? தேவ சமூகத்தை நோக்கி கேட்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஆவியானவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்பா. ஓராமானா சாந்தாரா பௌதரி பாலா ஷகடக தகரணமானா. பரிசுத்த ஆவியானவரோடு எங்களோடு பேசினதான எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எஸ், நாங்கள் சபைக்கு அஸ்திபாரமாய் மாறும். 12 கற்கள் அவர் ராஜ்யத்திற்கு அஸ்திபாரமாய் மாறியது போல
12 தூண்களை தேவன் பிரதானமாய் நிறுத்தியது போல, 12 சீஷர்களை கர்த்தர் பிரதானமாய் நிறுத்தியது போல, அப்பா எங்கள் இந்திய தேவ சபை தாராபுரத்திற்கு ஆண்டு நாங்கள் அஸ்திபார கற்களாய் எங்களை மாற்றுங்க. எங்களை அஸ்திபார கற்களாய் மாற்றுங்க. எங்களை கொண்டு சபையை கட்ட கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களை கொண்டு சபையின் சுவர்கள் கட்ட உதவி செய்யுங்க. ஆண்டு சோர்ந்து போன நெகேமியா தான், சோர்ந்து போன இஸ்ரவேல் ஜனங்கள் தான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆகாய கொண்டு சகரியாவை கொண்டு கர்த்தர் பேசினீர் அல்லவா, நீ எழும்பி கட்டு. ஸ்தோத்திரம், கர்த்தர் முன்னிருந்த மகிமையை பார்க்கணும், இந்த மகிமை பெரிதா இருக்கும் என்று கர்த்தர் பேசியது போல ஆண்டவரே சுவரை குறித்து பேசினவர்கள் உண்டு, ஆலயத்தை குறித்து பேசினவர்கள் உண்டு, ஆண்டவரே ஊழியத்தை குறித்து பேசினவர்கள் உண்டு. ஆனாலும் அவர்களுக்கு முன்பாக நாங்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய எங்களை இந்த ஊழியத்தின் அஸ்திபார கற்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. எங்களை சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, எங்களை இந்த ஊழியத்தின் அஸ்திபார கற்களாய் கர்த்தர் மாற்றுங்கப்பா. எங்கள் மேல கர்த்தர் சொன்ன நல் வார்த்தையின்படியே எங்கள் சபை கட்டப்பட நாங்கள் அஸ்திபார கற்களாய் மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 17வது நாள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 17வது நாள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சபைக்கு எங்களை அஸ்திபாரமா கர்த்தர் மாற்றுங்கப்பா. ஓ, கற்கள் என்றால் அது அநேக வழியை தாங்க வேண்டும். கற்கள் என்றால் அது அநேக அடிகளை தாங்க வேண்டும். கற்கள் என்றால் அது அநேக விதமான உபத்திரவத்தை தாங்க வேண்டும். ஸ்தோத்திரம், பின்பு அது அஸ்திபாரமாய் மாற வேண்டும் என்றால் அது அநேக வலுவை, அந்த பழுவை அது தாங்க வேண்டும். சொல்லுங்க, ஆண்டவரே எங்க சபையை குறித்த பாரத்தை தாங்க என் அஸ்திபார கல்லா மாத்துங்கப்பா. ஆண்டவரே ஒரு அஸ்திபார கல்லின் மேல் ஒரு பெரிய மாளிகை கட்டப்படும் பொழுது அந்த மாளிகை முழுவதும் அந்த அஸ்திபார கல் தாங்கி நிற்பது போல எங்கள் சபை, எங்கள் ஊழியம் கட்டப்படுவதற்கு எங்களை அஸ்திபார கல்லாய் மாற்றுங்க. நாங்க நிற்கிறோம், நாங்க தாங்குறோம்ப்பா. எங்களை கொண்டு, எங்கள் சபையை கொண்டு நிச்சயமாய் கர்த்தர் ஏதாயிலும் ஒன்றை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சபைக்கு மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்திற்காகவும் தான். எங்க குடும்பத்தை எங்கள் அஸ்திபார கல்லா மாத்துங்கப்பா. எங்க குடும்பத்தினுள் எழும்பக்கூடிய எல்லா பழுவையும் தாங்கக்கூடிய அஸ்திபார கல்லாய் என்னை மாற்றுங்க. கேளுங்க ஆண்டவரே, எல்லா பழுவையும் தாங்குற பாரமுள்ள காரியத்தை தாங்கக்கூடியதான வலுவுள்ள அஸ்திபார கல்லாய் என்னை மாற்றுங்கப்பா. ஆவியானவர் எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எஸ், இந்த 17வது நாள் தேவ சமூகத்துக்கு வந்தவர்கள் உறுதியுடைய மனநிலைமை உடையவர்களை கர்த்தர் மாற்றுவீராக. உறுதியான மனநிலை உடையவர்களை கர்த்தர் மாற்றுவீராக. எந்த காரியத்திலும் உறுதியாய் செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. குடும்பத்திலும் சரி, சபையிலையும் சரி, நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாய், மிகவும் உறுதியாய் அஸ்திபார கல்லை போல நிலை பெயர்ந்து போகாமல் நிலையாய் நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. இன்றைக்கு நிலை பெயர்ந்து போன கற்கள் அநேகம். சபையிலிருந்து நிலை பெயர்ந்து போய் கொண்டிருக்கிற கற்கள் அதிகம். நிலை பெயர வேண்டும் என்று விரும்புகிற கற்கள் அதிகம். நான் நிலை பெயராமல் உறுதியாய் நிற்க உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க தேவ சமூகத்தில். இந்த சபைக்காக நான் உறுதியாய் நிற்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்போஸ்தலனாகிய பேதுரு மரண பரியந்தம் கிறிஸ்துவின் சபையின் அஸ்திபாரமாய் நின்று நிலை நிறுந்தது போல நாங்களும் இந்த தேவ சபைக்காக, இந்த தாராபுரம் இந்த தேவ சபைக்காக என்றைக்கும் நிலை நிற்கிற அஸ்திபார கல்லாயங்களை மாற்றுங்க. நிலைநிற்கிற கல்லாய் மாற்றுங்க. அது கரத்தில் ஒப்பு கொடுக்கும். நீர் சொன்ன நல்வார்த்தை இந்த வருஷத்தில் குறித்த காலத்தில் நிறைவேறப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வருகிற வருஷத்தின் குறித்த காலத்திற்கு நான் உன்னை சந்திப்பேன், அப்பொழுது அது நிறைவேற்றப்படும் என்று ஆபிரகாம் கர்த்தர் வாக்குறுதி கொடுத்தது போல வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் எங்கள் சபை கட்டப்படும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எஸ் ஜீசஸ், இப்படி ஒரு அருமையான ஒரு உற்சாகம் நிறைந்த வாக்குத்தத்த செய்தியை கொடுத்த ஊழியருக்காக ஸ்தோத்திரம். அவர் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தர் பலப்படுத்துங்க, இன்னும் கர்த்தர் பலப்படுத்துங்க. ஒரு வீட்டை கண்டு நீ ஆசீர்வாதத்தை கூறு, ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு, இல்லை என்றால் உனக்கு. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றியார் என்பது போல இன்றைக்கு நம்முடைய சபையில் வந்து நமக்காக கர்த்தருடைய வார்த்தையை பாரப்படுத்தினதான ஊழியரையும் அவருடைய ஊழியத்தையும் கர்த்தர் ஸ்தோத்திரம் இன்னும் அதிகமாய் எல்லா சிறையிருப்புகளையும் கர்த்தர் உடைத்து அவர்கள் ஊழியமும் அவர்கள் குடும்பமும் அவர்கள் தரிசனங்களும் இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவரை கட்டப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நாளை தினத்தில் நடக்க இருக்கிறதான ஆண்டு உபவாச ஜெபத்தின் 18வது நாளிலும் ஊழியரை கொண்டு கர்த்தரோடு பேசுங்க. தொடர்ந்து உமது வார்த்தைகளை பலப்படுத்துங்க. உமது நாம மகிமைப்படட்டும். சபையாருக்காக மறுபடியும் ஜெபிக்கிறேன். சுற்றி இருக்கிறதான ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். வார்த்தையை கேட்கிற யாவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ருசித்து பார்க்கிற கிருபை யாவருக்கும் உண்டாகட்டும். சபைக்குள் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன்.
கர்த்தர் அஸ்திபாரமாய் மாற்றுங்க. எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.